வணக்கம் உங்களே அனடேஸ் ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2 2A அண்ட் 4 எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க உள்ள டாபிக் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்சிஆர்டி புக்ஸ் இருக்குங்களா, அந்த புக்ஸில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பேஜ் நம்பர் பிடிஎஃப்ல வந்து 144 ஃப்ரெண்ட். ஸோ தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் வந்து 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து 150வது பேஜ் இருக்குது பிடிஎஃப்ல அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா சிம்பிள் தான். இதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சிஐன்னு சொல்லுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்னு சொல்லுவோம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு பார்க்குறோம். ஸோ அதே வந்து ஒரு ஆண்டில் வந்து வித்தியாசம் என்னன்னா வித்தியாசமே இருக்காது. ஏன்னா தனி வட்டியும் கூட்டு வட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண்டுக்கு மட்டும் கணக்கிட்டால் ரெண்டும் சமமாக தான் இருக்கும். வந்து அடுத்த ஆண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதல் ஆண்டில் கிடைச்ச வட்டியும் நம்ம சேர்த்து கணக்கிடும் போது வந்து அதுதான் கூட்டு வட்டியாக வந்து மாறுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா வந்து முதல் ஆண்டு வந்து 10% வட்டி அப்படின்னா 10 ரூபான்னு வந்துடும். இரண்டாம் ஆண்டு 10% அப்படின்னா அங்கேயும் 10 ரூபாய் தான் வரும். எதுலன்னா தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து முதலாண்டில் நம்ம கிடைச்ச 10 ரூபாய் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இரண்டாம் ஆண்டு போகும்போது அந்த 110 ரூபாய்க்கு 10% போடும்போது இரண்டாம் ஆண்டுல 11 ரூபாவா மாறும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இரண்டாம் ஆண்டுல அப்படின்னு கேட்டானா இதுல 11 ரூபாய் இருக்கு, இதுல 10 ரூபாய் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 1 அப்படி சொல்றோம். சோ அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி சுலபமா 100 ரூபாய் கேட்டு 10% கேட்டாங்கன்னா ஈஸியா மனக்கணக்கிலே போட்டு போயிடலாம். ஆனா கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இல்ல அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதான் ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து CI minus SI equal to P into R divided by 100 whole square அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 2 வருஷத்துக்கு அப்படி சொல்லி கேட்டா தான் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபார்முலா. அப்பதே 3 வருஷம் அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா CI minus SI equal to P into R divided by 100 whole square into திருப்பி பிராக்கெட் போட்டு 3 plus R divided by 100 அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இதுதான் வந்து 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா. சோ அப்ப 3 இயர்ஸ் ஃபார்முலா 2 இயர்ஸ் ஃபார்முலா சொல்லி இருக்கு. டிஃபரன்ஸ் பொறுத்தவரையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் அது எழுதிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறோம். சோ அப்படி போடும்போது equal to P into R divided by 100 whole square மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான். வந்து இது வந்து 2 இயர்ஸ்க்கானது. அதே 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அதே தான். ஸோ அங்கே மேலே பார்த்து அதே ஃபார்முலா தான் வரப்போது. P இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் போட்டு திருப்பி ஓப்பன் பிராக்கெட் போட்டு 3 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு பார்க்கணும். இதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா 4.18ல இருக்கிறது the difference in compound interest and simple interest for P equal to 5000 R equal to 4% per annum and N equal to 2 years ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 இயர்ஸ் அப்படின்னு 2 இயர்ஸ் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 5000 அப்படின்னு நம்ம போட்டு போறோம். 5000 போட்டாச்சு வந்து இன்ட்டு R divided by 100. அப்ப R என்ன அப்படின்னா 4%, 4 போட்டாச்சு divided by 100 போட்டாச்சு வந்து. சோ அது மேல என்னன்னா n அப்படின்றது என்னது 2 இயர்ஸ்னா தான் இந்த ஃபார்முலா. அப்ப மேல 2 போட்டாச்சு வந்து. சோ அப்ப நமக்கு என்ன கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது பாப்போங்க. சோ அப்ப 5000 அப்படின்னு போட்டாச்சு ஃப்ரெண்ட். 5000 into 4 divided by 100 into 4 divided by 100 ன்னு பார்க்கறோம் வந்து. சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டு சைபர் இருக்கு, இந்த ரெண்டு சைபர் அடிச்சிடலாமா வந்து. இப்போ இங்க 50 இருக்கு, இந்த 100 இருக்கு. அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு வாட்டி போகும் வந்து. சோ இப்போ இந்த ரெண்டு எடுத்துட்டு மேல வந்து 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் 2 வரும். அப்ப 4 into 2 எவ்வளவுனா 8 ன்னு வரும். சோ அப்ப 8 தான் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 8 அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. சோ அதான் இங்க ஆன்சரா கொடுத்துருங்க 8 அப்படினது. செகண்ட் என்னன்னா 3 இயர்ஸ். அப்ப 3 இயர்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் முடிச்சுக்கோம். சோ அப்ப ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது தான் பெட்டர் மெத்தட் ஃப்ரெண்ட். சோ அதனால வேற எதுவும் லாஜிக் நீங்க அப்ளை பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா உங்களுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்துடும் முடிச்சுக்கோம். சோ அப்ப 3 இயர்ஸ் அப்படின்னு தமிழ் மீடியத்துல போய் போடுவோமா வாங்க. சோ P அப்படின்றது வந்து 8000 முடிச்சு கொடுத்துறாங்க. ஆண்டு வட்டி வீதம் R வந்து 5%, N வந்து 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துறாங்க. சோ இப்போ வந்து என்னன்னா ரெண்டுத்துக்குள்ள இடையான வேறுபாடு என்ன அப்படின்றத கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்படி கேட்கக்கூடிய இந்த கணக்குல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா P அப்படின்றது 8000 அப்படின்னு நம்ம அப்படியே எழுதிடலாமா. சோ அப்ப 8000 அப்படின்றது அப்படியே போட்டாச்சு வந்து. சோ இன்ட் R அப்படின்னும் போது R எவ்வளவு 5%, அப்ப 5 போட்டாச்சு டிவைட் பை 100 ன்னு போட்டாச்சு வந்து. சோ அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்கொயர் அப்படியே தான், ஃபார்முலா மாற போறது இல்ல. 3 ஆண்டுகள் அப்படின்னும் போது அந்த 2 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா வருதோ அதே ஃபார்முலா தான் இங்க வரப்போகுது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் 3 plus R divided by 100 அப்படின்னு மாறும். சோ அப்ப ஸ்கொயர் போட்டாச்சு. திருப்பி ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி அதுல வந்து 3 plus R அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5% divided by 100 வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இது க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் 100 into 3 103 மாறும். 103 plus 5 சாரி 100 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 300, 300 plus 5 305 வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 8000 அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம் அப்படியே. இன்ட்டு வந்து 5 divided by 100 இருக்கா, திருப்பி 5 divided by 100 அப்படியே தான் இருக்கும் வந்து. இன்ட்டு வந்து இங்க என்ன ஆகும்னா 100 into 3 எவ்வளோ ஆகும்னா 300. அப்போ 300 plus 5 னா 305. அப்போ 305 divided by 100 அப்படின்னு வரும் வந்து. கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம கிடைக்கக்கூடியது வந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றது பண்ணலாம் வாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடறேன் ஃப்ரெண்ட், முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து இங்கே இருக்க ஒரு சைபருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு சைபர் அடிச்சாச்சு வந்து, அது முடிஞ்சு வந்து. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 10 இருக்கு, இங்கே 8 இருக்கு வந்து. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 4ன்னு வருமா, 2ஆல் அடிச்சிங்கன்னா இது அடிச்சுன்னா 5ன்னு வருமா. ஸோ அப்போ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணிடலாமா, முடிஞ்சு. இப்போ இங்கே 4 இருக்கு, இங்கே 100 இருக்கு. இப்போ அடிக்கும்போது 4 வந்து 100ஆல் அடிச்சிங்கன்னா 25 வாட்டி போகுமா. ஸோ அப்போ 25ன்னு வந்துருச்சு. இப்போ மேலே 5 இருக்கு, கீழே 25 இருக்கு. அப்போ திருப்பி இதை அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், 5ன்னு வரும். இப்போ மேலே 305 இருக்கு, கீழே வந்து 5 இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 5 × 6 போட்டால் 30ன்னு வரும். திருப்பி 5 இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி போட்டோம், அப்போ 61. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 61 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அப்போ CI - SI = P × R / 100 ஹோல் ஸ்கொயர் × 3 + R / 100 சொல்லி ஃபார்முலா மனப்பட மாட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணிடலாம், அப்படியே வந்து 3 ஆண்டுகள் கணக்கிடலாம். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா முதல்ல இருக்கிற அந்த ஃபார்முலா மட்டும் தான். ஸோ P × R / 100 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி போட்டால் நமக்கான ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் வந்து காம்பரண்ட் சிம்பிள் கேட்டாங்க, 2 ஆண்டு கேட்பாங்க, 3 ஆண்டு கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஃபார்முலா இதான், இதை அப்படியே போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பயிற்சி நம்ம புக்கில் இருக்க மாதிரி தான் கேட்பாங்க, அதுக்கு அதை விட அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ பயிற்சி வந்து 4.3 வந்து பார்க்க போகிறோம். வந்து இது 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4ல வந்து இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 5000க்கு 12 ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆக முடியும். அப்போ பார்க்கும்போது தெரியும் 2 வருஷம் நம்பர் வேறு 5000 இருக்கு. இப்போ லாஜிக்காக போட்டோம்னாலும் நமக்கு வந்துடும் வந்து, ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்க போதில்லை. ஸோ முதல் வருஷம் வந்து வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாமா. போட்டிங்க அப்படின்னா முதல் வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 5000க்கு வந்து 12% அப்படின்னு பண்ணும். 5000க்கு 10% எவ்வளோ ஆச்சு, 500 வந்து. 2% 1% எவ்வளோ, 50. அப்போ 50 2% 100. அப்போ 500 + 100 600. அப்போ முதல் ஆண்டில் கிடைக்கக்கூடிய வட்டி என்னப்பா அப்படின்னா 600 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் இயர் அப்படின்னும் போது 5000க்கு ஃபர்ஸ்ட் நம்ம 600 போட்டுலாமா. அப்புறம் பிளஸ் இந்த 600ல 12% எவ்வளோ. இப்போ 600ல 10% எவ்வளோனா 60 வந்து. 1% எவ்வளோனா 6. அப்போ 2% எவ்வளோ 12. அப்போ 60 + 12 அப்படின்னு போட்டால் 72. அப்போ 72 ஆட் பண்ணும். அப்போ மொத்தமாக கூட்டிங்க அப்படின்னா 600 + 600 1200 ப்ளஸ் 72. அப்போ 1272. இதுதான் வந்து வட்டி. 1272 இப்படி இந்த மாதிரி மெத்தட்ல போட்டிங்க அப்படின்னா எத்தனை ஸ்டெப், 1 2 3. 3ஆவது ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு, ஆன்சர் போட்டுடலாம். இல்லை ஃபார்முலா மெத்தட்ல போனோம் அப்படின்னா அப்படியும் போடலாம். ஒன்று ஈஸியாக ஃபார்முலாவும் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபார்முலா ஏற்கனவே போட்டிருப்போம்ல. இப்போ P வந்து 5000 அப்படின்றது நமக்கு தெரியும். R வந்து 12% பெர் ஆனம் தான் சொல்லிட்டாங்க, அது கவனமாக பார்த்துக்கணும். அவ்வாறு 2 இயர்ஸ் வந்து N வந்து 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே நான் அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட் வந்து = P × 1 + R / 100 பிராக்கெட் போட்டு N போட்டுறேன். ஸோ அப்போ P எப்படி எவ்வளோ அப்படின்னா அப்படியே போட்டுருவேன், 5000 போட்டாச்சு வந்து. இன்ட்டு வந்து 1 + R / 100 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 R வேல்யூ என்ன வரும் வந்து 12 / 100 வந்து பிராக்கெட் போட்டு என்ன பண்ணும், N அப்படின்னு பண்ணும். N வந்து 2 இயர்ஸ் சப்ஸ்டிட் பார்க்குறோம். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், அப்போ கேன்சல் அவுட் பண்ணோம். இடம் வேறு கம்மியாக இருக்கு, சரி ஓகே, அங்கேயும் கம்மியாக தான், இங்கே போட்டுடலாம். ஸோ அப்போ 5000 அப்படின்னு போட்டாச்சு. இன்ட்டு 100 × 1 100 தான். 100 + 12 112. அப்போ 112 / 100. நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஸ்கொயர்ன்றதுனால திருப்பி நான் என்ன பண்ணுறேன், 112 / 100 போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட். இப்போ நான் என்ன பண்ணேன், கேன்சல் பண்ணணும் ஃப்ரெண்ட். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட். அப்புறம் 50 டேரெக்டாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போய் நான் இங்கே கேன்சல் பண்ணால் 56ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். எதை மல்டிபிள் பண்ணணும்னா 56 × 112 அப்படின்னு மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் சேர்ந்த வேல்யூ வந்து. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். 112 × 56 அப்படின்னு மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 × 2 வந்து 12 வந்து ரிமைனிங் 1. 6 × 1 6 ப்ளஸ் 1 7. 6 × 6 1 6. அடுத்து 5 × 2 வந்து 10 0 ரிமைனிங் 1. 5 × 1 5 ப்ளஸ் 1 வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 6. 5 × 1 5 வந்து. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 7 12 1 6 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 6272 வருது. ஒரிஜினலாக நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 5000. அப்போ 5000 எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1272 அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படி சொல்லுவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போனோம் 1272 சரி செகண்டில் போட்டேன். அப்போ எங்கே போடணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1272 வந்து. ஆனால் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5th ஸ்டெப்பில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டெப்லேயே கிடைக்கல. இங்கே போடும்போது வந்து 2 ஸ்டெப்பில் சாரி 3 ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த மெத்தட் 2 வருஷம் ரவுண்டாக நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 5000 இந்த மாதிரி கொடுத்தாங்க 000 இருந்தது அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும், டக்குன்னு போட்டுடலாம். அடுத்து 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 8000 கொடுத்துட்டாங்க, 10% ஆண்டு வட்டி சொல்லிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க வந்து.
அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா வட்டி எவ்வளோ குறையும் அப்படின்னா இப்போ ஆண்டுக்கு தான் 10%. அப்போ அரையாண்டுக்கு எவ்வளோ 5% தான் கிடைக்கும். அப்போ 5% அப்படின்னும் போது ஒரு ஆண்டுக்கு 5%, அதாவது ஒரு ஆண்டுக்கு 10%. அப்போ அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டியை கணக்கிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அது 5% மாற்றிக்கணும். அப்படி மாற்றிட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ வட்டி கேட்டாங்கன்னா 10%. இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாய் இருக்கு, ஒரு வருஷத்தில் வட்டி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் வந்து 10%னா 10 ரூபான்னு சொல்லுவோம். இப்போ அரையாண்டுக்கு நீங்கள் முதல்ல வட்டியை கணக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா அப்போ அரையாண்டு அப்படின்னும் போது 5% தான் வட்டி, அடுத்த அரையாண்டுக்கு 5% வட்டி, அப்படிதான் நம்ம போட முடியும். இப்போ கூட்டு வட்டின்னும் போது என்ன ஆகும்னா இந்த அரையாண்டுக்கு 5 ரூபாய் வட்டியை போட்டு இப்போ 105க்கு வந்து 5 ரூபாய் 5% வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா அதுதான். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், கூட்டு வட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னும் போது மொத்தமாக வந்து இங்கே வந்து நம்ம ஒரேடியாக 10% போடாமல் நடுவில் 6 மாதத்துக்கு 5% போட்டு 105 ரூபாய் ஆயிடும். இப்போ அசலோட சேர்ந்து வட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 105க்கு திருப்பி 5% வட்டி வந்து போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா தான் அதான் அரையாண்டு, அதுதான் மீனிங் வந்து. ஸோ அப்போ நம்ம இந்த மெத்தடில் போகும்போது என்ன ஆகும்னா வட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாதி ஆக்கிடணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10% ஒரு ஆண்டுக்கு தான் ஆண்டு வட்டின்றாங்க வந்து. அப்போ ஒரு ஆண்டுக்கு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 8000த்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம லாஜிக்கா அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 8000 இருக்கு. 8000த்தை வந்து பார்த்தீங்கன்னா 10% எவ்வளோ வந்து 800. அப்போ 5% எவ்வளோனா 400. ஸோ அப்போ 400 அப்படின்றது முதல் ஆண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய, அரையாண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து இன்னொரு அரையாண்டு அப்படின்னு போடும்போது வந்து ஃபர்ஸ்ட் இயர், முதலாண்டு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ செகண்ட் இயரில் என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ 400 ரூபாய் கிடைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் என்ன ஆகும், இந்த 400 ரூபாய்க்கு 5%, இந்த 400ல் 10% எவ்வளோ 40, 5% எவ்வளோ 20. அப்போ 400 + 20ன்னு வரும். அப்போ டோட்டலாக வட்டி எவ்வளோ அப்படின்னா 820 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அப்படி பார்க்குறோம். ஸோ கூட்டு வட்டி அப்படி. அப்போ 820 அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஃபார்முலாலையும் போடலாம். ஆனால் அதை விட ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 ஸ்டெப்பில் போட்டுட்டோம். ஆனால் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நகரத்தின் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் கொஸ்டின் வந்து. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து the compound interest of 8000 at 10% per annum for 1 year compounded half yearly is வந்து அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடில் போகணும், இல்லை ஃபார்முலா மெத்தட் போடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான். பட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா காம்பவுண்டட் half yearly அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து P × 1 + R divided by 200. half yearly 200 போடணும், 200 ப்ராக்கெட் போட்டு 2n போடும் வந்து. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலா அப்படின்னும் போது நம்ம இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், P9 வரும் 8000 வந்துடும் கரெக்டாக. இன்ட்டு 1 + அந்த R எவ்வளோ வந்து 10 அப்படி தான் வரும். ஆனால் கீழே 200 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 அடிச்சிங்கன்னா நாங்கள் மேலே 5 / 100ன்னு வரும். நம்ம 5% மாற்றணும்ல, ஸோ அதுதான். அப்போ கீழே 200 போட்டு மேலே அப்படியே 10 வச்சுக்கிறோம் இந்த. ஸோ அப்போ அதுதான் அந்த லாஜிக் வந்து மாறுது. அப்போ 2 × 1ன்னு வரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தானே கேட்குறாங்க. அப்போ திருப்பி 2 வரும். அப்போ 2 தடவை வருது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து. இது சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8000 அப்படின்னு போட்டுக்கலாமா, 8000 போட்டாச்சு. இப்போ 200 × 1 200, 200 × 1 200 + 210. அப்போ 210 வந்து டிவைடட் பை 200 அப்படின்னு வரும். இன்ட்டு ஏன்னா மேலே ஸ்கொயர் தானே, 2 × 1 2 தான். அப்போ ஸ்கொயரில் இருக்குது. அப்போ வந்து திருப்பி ஒன்று அது 210 டிவைட் பை 200 போட்டுறேன் ஃப்ரெண்ட். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும் ஃப்ரெண்ட். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம போடும், சைபர் இங்கே அடிப்போமா, அடிச்சாச்சு வந்து முடிஞ்சு. இப்போ இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அப்படின்றது போயிடுச்சா. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் அடிச்சோன்னா என்ன 40ன்னு வரும் வந்து. திருப்பி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அடித்தேன் அப்படின்னா 20ன்னு வரும் வந்து. ஸோ இப்போ என்ன ஆனால் 21 × 20 ஸ்கொயர் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 1 to 25 ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணும். அப்போ 21 × 21 எவ்வளோ வரும்னா 441 வரும். மல்டிபிள் பண்ணி பாருங்க, மனப்பாடமாக தெரிஞ்சுன்னா சுலபம். அப்போ 441 போட்டுட்டேன். இன்ட்டு 20ன்னு போட்டுற வேண்டியதான். போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சைபர் போட்டுலாமா, 2 × 1 2, 2 × 4 8, 2 × 4 வந்து 8. அப்போ பார்த்தீங்கன்னா 8820 வந்துடுது. இப்போ நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு வந்து 8000 வந்து. அப்போ இந்த 8000 எடுத்துகிட்டு போய் நான் இதில் மைனஸ் பண்ணணுமா. அப்போ மைனஸ் பண்ணனா 8000 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 820 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ 820 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போனால் இத்தனை ஸ்டெப்பு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நம்ம குறைச்சி 3 ஸ்டெப்பில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் நம்ம போட்டுட்டு போயிடலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி போகலாம், அந்த மாதிரி போகலாம். அடுத்து ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை டேஷ் ஆகும். ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இது ஒன்று பார்த்துருந்தோம், 2016 சொல்லி பின்னாடி போற மாதிரி. ஸோ இப்போ நகரத்தின் மக்கள் தொகை ஆனது 10% அதிகரிக்கிறது. இப்போ தற்போதைய மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டாங்க. அப்போ தற்போது அப்படின்னா வந்து அதில் வந்து ஆட் ஆன மக்கள் தொகை சேர்த்து இருக்கு. அப்போ இது வந்து ஏன்னு சொல்லலாமா, இந்த
3 ஆண்டுகள் n அப்படியே போட்டுலாமா r அப்படியே போட்டுலாமா அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அசல் மக்கள் தொகை எவ்வளவுன்னு தான் கண்டுபிடிக்கணும் சோ p தான் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறோம் வந்து சோ அப்ப a = p * 1 + r / 100 n அப்படிங்கற ஃபார்முலா இந்த ஃபார்முலால தான் போய் ஆகணும் ஏன்னா நமக்கு p தெரியாது அதனால தேவையில்லாம நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் ஃபார்முலா மெத்தட்ல போய்டும் அப்படி ஃபார்முலா மெத்தட்ல போனோம்னா என்ன ஆகும் இப்போ வந்து a வந்து நமக்கு தெரியும் அப்ப a நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இங்க எழுதிடலாமா 26620 ன்னு எழுதிறேன் p நமக்கு தெரியாது அப்படியே வச்சிட்டேன் 1 + r எவ்வளவுனா 10% அப்ப 10 / 100 n எத்தனை ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் முன்னாடி அப்ப 3 ன்னு போட்டாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இத சிம்பிளிஃபை பண்ணனும் இல்ல சிம்பிளிஃபை பண்றது அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா இப்போ 100 * 1 100 110 110 / 100 ன்னு போட்டுறோம் வந்து போட்டுட்டு என்ன பண்ணப் போறோம் வந்து கியூப் அப்படினா 3 வாட்டி போடணும் அப்ப இத எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் பெருக்கணும் பெருக்கிட்டா நமக்கு கிடைக்கிறது ஆன்சர் வந்து சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 26620 அப்படியே வச்சுக்கிறேன் फ्रेंड p அப்படியே வச்சு இப்போ நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் வந்து இப்போ 100 * 1 100 110 110 / 100 இன்டு நான் மேல கியூப் இருக்கனால 3 வாட்டி எழுதிறேன் 100 * 110 / 100 3 வாட்டி எழுதிட்டா இப்போ நான் என்ன பண்ண போறேன் கேன்சல் பண்ண போறேன் எப்படி கேன்சல் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சறேன் இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சறேன் இப்போ இந்த சைபருக்கு இந்த சைபர் நான் அடிச்சேன் இப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கீழ 100 * 10 1000 இருக்கு முடிஞ்சு அடுத்து மேல வந்து 11 11 11 இப்போ 11 கியூப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 கியூப் அப்படின்றது ஏன்னா 1 to 15 கியூப் வரையும் மனப்படமா தெரியணும் அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் 11 ஸ்கொயர்னா 121 அப்போ 121 × 11 அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும் அப்போ 1331 அப்படின்றது 11 கியூப்க்கான ஆன்சர் இல்லைனா 121 × 11 அப்படின்னு போடும்போது அட்லீஸ்ட் நம்ம 11 பெருக்கிற டைமாவது நமக்கு மிச்சமாகும் ஸோ அதனால அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா மேலே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா வந்து p * 1331 / 1000 வரும் ஃப்ரெண்ட் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து என்ன இருக்கு 26620 இருக்கு பார்த்தாவே தெரியுது கேன்சல் ஆகுது என்ன கேன்சல் ஆகுதுன்னா இத பாருங்க இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணுங்க இத 2 ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 2661 2 ன்னு வந்துரும் 2 ஆல பெருக்குனீங்கன்னா அப்ப 20 ஆல பெருக்குனீங்கன்னா இதான் வரப்போகுது அப்ப இதையும் நான் அடிக்கிறேன் அடிச்சனா 20 ன்னு வரும் இப்போ இந்த 20 இந்த 1000 நான் வந்து பெருக்குனா அதான் எனக்கு p யோட வேல்யூ கிடைச்சிரும் அப்ப p யோட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா p = இந்த 1000 எடுத்துட்டு இந்த பக்கம் பெருக்குறேன் 20 ஆல அப்ப 20 + 1000 அப்படினு போகும்போது 20000 முடிச்சுக்கணும் சோ அப்ப மக்கள் தொகை வந்து 26620 வந்து தற்போது இருக்கு அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததுன்னா 20000 இருந்தது அப்படி சொல்லுவாங்க சோ அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படி பார்க்கணும் சோ அப்ப 20000 அப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படினா நம்ம a ன்னு எடுத்துக்கிட்டோம் வந்து ஏனா மக்கள் தொகை கூடி இருக்கு தற்போது மக்கள் தொகை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படினா அது அசல் மக்கள் தொகை அந்த அசல் மக்கள் தொகை p அப்படினு வச்சிட்டேன் அப்ப 26620 = p * 1 + 10 / 100 ஹோல் கியூப் அப்படி போடுறேன் எனக்கு ஆன்சர் வந்துரும் சோ அதான் அடுத்து கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடலாம் அப்ப காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறோம் அப்படினா குவார்ட்டர்லி அப்படினு போட்டோம் அப்படினா சோ அதுக்கான சூத்திரம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா p * 1 + r / 400 அப்படினு போட்டுட்டு மேல வந்து 4n போடணும் இதுதான் அதுக்கான ஃபார்முலா அப்படி பார்க்கணும் சோ அத ஃபார்முலா சோ ஃபார்முலா அப்படினு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்ததுதான் இப்போ ஆஃப் ஏலி அப்படினு நம்ம சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா சோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்றது இப்போ இந்த 3 இயர்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம போட்டதான் ஃப்ரெண்ட் சோ போடும்போது நமக்கு வந்து 20000 அப்படின்னு கிடைச்சிருச்சு அங்க போட்டதான் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட் அப்படி போட்டோம்னா நமக்கு 20000 கிடைச்சிச்சு இது என்ன ஃபார்முலா அப்படின்னா p * 1 + r / 400 × 4n அப்படி சொல்லுவோம் சோ அதான் ஃபார்முலா the difference between the compound interest simple interest for 2 years for a principal of 5000 at the rate of interest 8% per annum நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு 2 years அப்படினா அதுக்கு ஃபார்முலா என்ன வரும் p * r / 100 whole square அப்படினு சரி all square அப்படினா ஃபார்முலா அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் சோ அப்ப அத அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் p அப்படிங்கற வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5000 போட்டுறலாம் வந்து into r அப்படின்றது வந்து 8% divided by 100 whole square சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இப்போ கேன்சல் பண்ணனும் வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படினா இப்போ 100 * 100 அப்படி நம்ம போட்டோம் அப்படினா எவ்வளவு வரும் 100 * 10 போட்டா 1000 100 போட்டா 10000 அப்ப 10000 அப்படினு அடிக்கும்போது வந்து நம்ம சரி இல்ல நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டா தான் நமக்கு சேஃப் இல்லனா கொஞ்சம் மிஸ் பண்ணனாலும் தப்பா போய்டும் இப்போ இதை திருப்பி நான் எழுதுறேன் 5000 * 8 / 100 * 8 / 100 ஏன்னா ஸ்கொயர் இருக்குல அதனால இப்போ நம்ம என்ன பண்ணா ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட் இப்போ இந்த 50ஐயும் இந்த 100ஐயும் அடிக்கிறேன் ரெண்டு வாட்டி போகும் இந்த ரெண்டையும் அந்த 8ஐயும் அடிக்கிறேன் 4 ன்னு வரும் கரெக்ட்டா வந்து அடிச்சோம்னா 4 ன்னு இப்போ இந்த 8 * 4 வந்து சோ இப்போ 8 4 எவ்வளவு ஆச்சு 32 அப்படி சொல்றோம் சோ அப்ப டிஃபரன்ஸ் என்னப்பா அப்படினா 32 அதான் ஆன்சர் சோ அப்ப ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்துரும் ஃபார்முலா என்ன அப்படினா வந்து p * இந்த ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்முலா தான் so p * r / 100
ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் ஃபார்முலா அப்படி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்து 32 வருதுங்க. ஸோ அதான் ஆன்சராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சரியா தவறா அப்படின்றத பார்ப்போம் வந்து. ஸோ தேய்மான மதிப்பு P இன்ட்டு 1 - R/100 என்ற சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது. இது வந்து சரி அப்படிங்க. ஸோ சரி அப்படிங்க. ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் பார்த்துலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து இருக்கு. ஸோ டிப்ரிசியேஷன் வேல்யூஸ் கால்குலேட் பை த ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து 1 - R/100 ஹோல் பிராக்கெட் போட்டு அப்புறம் என்னன்னு போடுறோம். இது வந்து ட்ரூ அப்படி சொல்லுவாங்க. If the present population of a city P and it increases in the rate of R% per annum, then the population of n years ago would be P into 1 + R/100 bracket n அப்படிங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் கரெக்ட் அப்படிங்க. ஸோ அப்போ தற்போதைய ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை P என்க இது ஆண்டுதோறும் 6% அதிகரிக்கிறது. n ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையானது P into 1 + R/100 ஹோல் பிராக்கெட் போட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் சரி அப்படிங்க. அடுத்து ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 16,800 அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக்கா அப்ளை பண்ணி போடலாமா? வந்து இப்போ தேய்மானம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் மைனஸ் போடுவோம். P இன்ட்டு 1 - R/100 பிராக்கெட் போட்டு மேலே என்னன்னு போடுவோம். இப்போ 16,800 ரூபாய் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா என்னன்னு கேட்குறேன். 25% குறையுதுன்றாங்க. அப்போ 25% 4ஆல் டிவைட் பண்ணும். வந்து ஏன்னா 100 4ஆல் டிவைட் பண்ணா 25 கிடைக்கும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணா 16,000 4000 வரும். 800 200 வரும். அப்போ 4200 அப்படின்றது நான் கழிச்சேன் அப்படின்னா என்ன ஆகுனா முதல் 25% நான் டிப்ரிசியேட் பண்ணிட்டேன். 10% நான் என்ன பண்ணுங்க 1680 போடுவீங்களா அந்த மாதிரி தான். 25% அப்படின்றது என்ன அப்படின்னா நான் 16,800ல 16,000 வந்து 4ஆ பிரிச்சேன்னா அதான் 25%. அப்போ 4000 கிடைச்சது. 800 4ஆ பிரிச்சீங்கன்னா 200 கிடைக்கும். ஸோ அப்போ 4200 நான் கழிக்கிறேன். கழிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 - 2 அப்படின்னா 6 ஃப்ரெண்ட் வந்து. ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2 12,600 கிடைக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நமக்கான அதனுடைய டிப்ரிசியேட் ஆகி 25% வேல்யூ வந்து. இப்போ செகண்ட் இயர் போகிறோம். செகண்ட் இயர் போகும்போது இந்த 12,600 இருக்கு ஃப்ரெண்ட். இப்போ நம்ம 25% அப்படின்னு போட்டோம்னா 12,000ல வந்து 4ஆ நீங்கள் டிவைட் பண்ணால் 3000 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 3000 600 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணோம்னா 150 கிடைக்கும். அப்போ 3150 அப்படின்றது தான் என்னன்னா 25%. இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் நம்ம போட்டு என்ன ஆகும்னா 100 4ஆல் டிவைட் பண்ணினா 25 அதான் 25% அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூனா 0. இப்போ 10ல் 5 போச்சுன்னா 5. இப்போ 5ல் 1 போச்சுன்னா 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12ல் வந்து 3 போச்சு அப்படின்னா வந்து 9. அப்போ 9450 அப்படின்றதா அந்த டிப்ரிசியேட் ஆன வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஆன்சர் என்ன இதுதான். ஸோ அப்போ நமக்கு வந்து எத்தனை ஸ்டெப்பில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்தது ஃபர்ஸ்ட் 1 2 3 4 4 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு வந்து. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இது வசதியாக இருக்கும். இல்லை நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலாம், தாராளமாக போகலாம் வந்து. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துட்டாங்க, P கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 16,800 வந்து. R கொடுத்துட்டாங்க வந்து. ஸோ அப்போ இயர் வந்து பார்த்தீங்கன்னா N வந்து 2 years சொல்லிட்டாங்க. இப்போ டிப்ரிசியேட் ஆகி நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தான் பார்த்தோம் வந்து. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து P இன்ட்டு 1 - R/100 ஹோல் பிராக்கெட் N. காரணம் என்ன அப்படின்னா டிப்ரிசியேட் ஆகும்போது நம்ம மைனஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 16,800 அப்படி சொல்லி பார்க்கணும். 16,800 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இன்ட்டு நம்ம 1 - R அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து டிவைட் பை 100 இன்ட்டு பிராக்கெட் போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் 2 போட்டாச்சு வந்து. இப்போ 16,800 போட்டாச்சு. இப்போ 100 × 1 100 100 - 25 75. அப்போ 75 டிவைட் பை 100ன்னு போட்டேன். ஸ்கொயர்ன்றனால திருப்பி நான் என்ன பண்ணுறேன் 75 டிவைட் பை 100ன்னு போட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ நான் கேன்சல் பண்ணுவேன். 2 சைபருக்கு 2 சைபர் நான் அடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா மேலே 75 இருக்கு, கீழே 100 இருக்கு. இப்போ இந்த 75 வந்து 25 அடிச்சுன்னா 3 வாட்டி போகும், 3 டைம்ஸ் போகும். அதை கீழே அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் போகும். இப்போ 4 கீழே இருக்கு. இப்போ 4 எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 168 கேன்சல் பண்ணா 4 இது வந்து 2 அப்படி சொல்லி போகணும். 42 × 4 போட்டால் 168 வந்துடும். இப்போ 42 75 3ன்னு இருக்கு. இப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணுவேன் ஃப்ரெண்ட் வந்து. மல்டிபிள் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 75 × 3 மல்டிபிள் பண்ணேன். 75 × 2 போட்டீங்கன்னா 150 150 + ஒரு 75 போட்டீங்கன்னா 225. அப்போ 225 × 42. அப்போ 225 இங்கே போட்டுக்கிறேன் × 42. ஏன்னா 2 டிஜிட் இந்த ரைட் சைட் போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிட்டேன். மல்டிபிள் பண்ண வேல்யூ தான் இங்கே வருது எனக்கு. ஸோ இப்போ 42 மல்டிபிள் பண்ணால் இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணா 10 5 திருப்பி 1 2 × 2 4 4 5 2 × 2 4. இப்போ 4 × 5 வந்து 20க்கு 0 2 4 × 2 வந்து 8 8 + 2 வந்து 10 0 ரிமைனிங் 1 4 × 2 வந்து 8 8 + 1 9. அப்போ 9 4 5 0 இதுதான் நம்ம ஆன்சராக கண்டுபிடிச்சோம். ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்துச்சு. அப்போ இது வந்து ட்ரூன்னு பார்க்குறோம் வந்து. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து லாஜிக்காக அப்ளை பண்ணி நம்ம போட்ட மெத்தடில் வந்து 9415 வந்துருச்சா. ஸோ அப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படி பார்க்கணும், ட்ரூ அப்படி பார்க்கணும், சரி அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஃபோர்த்து 20 ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் 1331 ஆகும் அப்படி சொல்லி சொல்றாங்க வந்து. ஸோ அப்போ அந்த 20% வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 1000 ஆனது என்ன ஆகும் 1331 ஆகும் அப்படின்றாங்க.
லாஜிக்கா இது வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா 1000 ரூபாயில 20% வட்டினா எவ்வளவு வரும்? 200 ரூபான்னு வரும். கரெக்டா? முதல் வருஷமே 200 ரூபாய் வந்துருச்சு. ரெண்டாவது வருஷம் ஒரு 200 ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். மூணாவது வருஷமும் 200 ரூபாய்க்கு மேல இருக்கும். அப்ப 600 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 1331 வருமா? வராது. சோ அதனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே இது வந்து தப்புன்னு போட்டலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டாங்க, அதனால தப்புன்னு போட்டலாம். எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்கலாம். என்னது? the time taken for 1000 to become 1331 at 20% per annum compounded in 3 years அப்படின்னு annually 3 years. ஃபர்ஸ்ட் இயருக்கு 20% எவ்வளவு வரும்? 200 வரும் 1000க்கு. செகண்ட் இயருக்கு 200 மேல தான் இருக்க போகுது. ஏன்னா காம்பவுண்டட். தேர்ட் இயர்ல 200 மேல தான் இருக்க போகுது. அப்ப 200 600 வரப்போகுது. ஆனா 1331 மாறும்னு சொல்றாங்க. வந்து எப்படி மாறும்? கம்மியா தான் இருக்கு. அப்ப வந்து இது வந்து ஃபால்ஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். அப்ப ஃபோர்த் சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு சொல்லி பார்க்கறோம். இது வந்து ராங். 1 2 3 வந்து கரெக்ட். இதுவரை நம்ம பார்த்ததுல. அடுத்து ஃபிஃப்த் சம். The compound interest on 16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is 2,522. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒன்னு 9 months at 20% per annum. 9 months தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 20% per annum வந்து வருஷத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க? வட்டி வந்து 20%. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் கால்குலேட் பண்ண போறாங்க. இப்போ நம்ம கொஸ்டினை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா தமிழையும் பார்த்துடலாம். ஸோ அப்போ என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்டு. ஒன்று 20% சொல்லிட்டாங்க ஆண்டு வட்டி வந்து. ஆனா வட்டி எப்படி கணக்கிடப்பட போறாங்க? காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுவாங்க ஒண்ணு. அதே மாதிரி எத்தனை மாசத்துக்கு அப்படின்னா 9 மாதங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வருஷத்துல வந்து 20% வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காலாண்டுக்கு அப்படின்னா மொத்தம் எத்தனை 4 காலாண்டு இருக்கு. அப்பதான் ஒரு வருஷம். அப்ப 20% நம்ம 4ஆ பிரிக்கணும் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா வட்டி என்னவா மாறிடும்? 5% மாறிடும். புரியுதா? இப்ப ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி. இப்ப காலாண்டுக்கு ஒரு முறை கணக்குன்னா 5% 5% 5% 5% அப்படி போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? வட்டி வந்து அப்ப 5% போட்டாச்சு. இது முடிஞ்சு. அடுத்து வந்து எத்தனை மாசம்னா 9 மாசம் சொல்லியாச்சு. அப்ப 9 மாசம் அப்படின்னும் போது எத்தனை காலாண்டு வருதுன்னா 3 காலாண்டு வருது. அப்ப நான் வந்து என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபான்னு இருக்கு ஃப்ரெண்ட். 100 ரூபாய்க்கு வந்து 5% வட்டினா 5 ரூபான்னு வரும். அப்ப 105 ரூபாய் அப்படின்றது ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்ச உடனே பிரின்சிபல் அமௌண்ட் அசலும் வட்டியும் சேர்ந்து எனக்கு கிடைக்குது. அடுத்து நான் எப்படி கணக்கிடணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5% அது 105ல 5% எவ்வளவு நான் கணக்கிடணும். இது வந்து அடுத்த குவார்டர். திருப்பியும் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை 3வது குவார்டர். அப்படி கண்டுபிடிச்சு வர்றதா என்னன்னா 9 மாசத்துக்கு நான் கிடைக்கக்கூடிய வட்டி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் இங்க கணக்கிட சொல்றாங்க. இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்? 5%-ஆ மாத்தியாச்சு. அப்ப நம்ம ஃபார்முலா நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? அதே P × 1 + R/100 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5%ன்னு மாத்திரலாம். டிவைடட் பை என்ன பண்ணிடலாம்? 100னே போட்டுடலாம். என்ன வந்து என்ன பண்ண போறோம்? வந்து இப்போ குவார்ட்டருக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எத்தனை குவார்ட்டர்? 3 குவார்ட்டர். ஏன்னா 9 மாசம் 3 குவார்ட்டர். அப்ப அந்த ஃபார்முலால நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும்? ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வாங்க கண்டுபிடிப்போம். சோ இப்போ போறோம் பாருங்க. இப்போ 20% அப்படி சொல்லி 20% 5% மாத்தியாச்சு குவார்ட்டர்னா. அப்ப P × 1 + R / 100 bracket n. இப்போ நான் என்ன பண்றேன்? நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட் என்ன பண்றோம்? P வந்து என்ன ஆச்சுன்னா 16,000 அப்படின்னு 16,000 அப்படியே போட்டாச்சு. வந்து இன்ட்டு கீழே எழுதுனேன். இப்போ 1 + R அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? 1 + என்ன பண்ண 5ன்னு மாத்திக்கணும். அந்த 20 ஏன்னா குவார்ட்டர்லயே மாத்தியாச்சு. டிவைடட் பை 100. இப்போ குவார்ட்டர்லயே மாத்தினதுக்கு அப்புறம் எத்தனை குவார்ட்டர் வந்து கண்டுபிடிக்கணும்? 9 மாதங்கள்ல 3 குவார்ட்டர். அப்ப அது n வந்து பாத்தீங்கன்னா 3ஆ மாறிடுது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 5% R வந்து 5% கன்வெர்ட் பண்ணியாச்சு 20%. அதே மாதிரி 9 மாதங்கள் என்ன பண்ணோம்? n வந்து 3ஆ கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்ப நான் இது அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க அப்ளை பண்ணனா எனக்கான ஆன்சர் வந்துரும். சிம்பிளா போட்டுடலாம். சோ அப்ப சிம்பிளா போறது அப்படின்னா என்னன்னா அதே 16,000 அப்படியே போட்டுடலாமா? போட்டுட்டு இன்ட்டு இப்ப 105 / 100 வருமா? அவ கீழே எழுதிறேன். 105 / 100 இன்ட்டு 105 / 100 அதே மாதிரி இன்ட்டு 105 / 100 அப்படின்னு பார்க்கணும் வந்து. சோ இப்போ நம்ம என்ன பண்ண கேன்சல் பண்ணுவோம். 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட். போட்டாச்சா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 5ஆல் சரி 4 இப்போ 4ஆல் அடிச்சோம்னா இது என்ன ஆகும்னா 4 டைம்ஸ் போகும். இது 25ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 25 இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 105 105 105ன்னு இருக்கு வந்து. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ மல்டிபிள் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன 16,000 நம்ம என்ன பண்ணலாம்னா 5% இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துல எவ்வளவு வரும் அப்படின்னு போயிடலாமா? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத்தனை ஸ்டெப் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அந்த மெத்தட்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எப்படி மாத்துறோம் அப்படின்னா the compound interest 16,000 9 months சொல்லியாச்சு. அப்ப 3 குவார்ட்டர். அப்ப வந்து n வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து 3ஆ கன்வெர்ட் பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா n = 3 வந்து இப்போ 6% 20% per annum சொல்றோம். ஆனா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி சொல்லியாச்சு. அப்ப
ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 5% 5% 5% போட்டால் தான் நம்ம என்ன ஆகும், அப்போ வந்து நமக்கு வந்து 20% அப்போ R = 5% நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16,000 அப்படின்றது நம்ம அப்படியே தான் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ 16,000 இருக்கு. இந்த 16,000 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5% ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல, அதான் என்னன்னா நம்ம 3 கன்வெர்ட் பண்ணிச்சா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 16,000 5% நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம 10% 1,600 அப்போ 800 போடலாமா, போட்டாச்சு. போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 16,800 கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ 16,800 நமக்கு கிடைக்குது வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து அசல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசல் பிளஸ் வந்து வட்டி அப்படின்னு சேர்த்து. அப்போ செகண்ட் அப்படின்னு போகும்போது 5% அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 800 வரும் வந்து 16,000. இப்போ 800க்கு வந்து 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 10% 80 ரூபாய், 5% அப்படின்னா என்ன ஆகும் 40 ரூபாய். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து 840 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். 16,800க்கு நம்ம 5% போட்டால் வந்து இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் 1680ல் பாதி எவ்வளோன்னா 840 அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். 840 அது போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 அப்படியே வந்துடும். 8,816 வரும், ரிமைனிங் 1 இப்போ 17,640 வந்துடும். இப்போ எனக்கு செகண்ட் குவார்ட்டரில் வந்து செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் குவார்ட்டரில். இப்போ தேர்ட் குவார்ட்டர் போனோம் அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இது கண்டுபிடிக்கணும். இப்போ 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,640 வரும். 5% எவ்வளோ அப்படின்னா அதில் பாதி வந்து சாரி 1,764 அப்படின்றது வந்து 10%, ஒரு சைபர் அடிக்கணும் 10%. அப்போ 1,764ல் பாதி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் 800 போட்டுடலாமா வந்து, ஏன்னா 800 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு 1,600 வந்துடும் வந்து. ரிமைனிங் வந்து 164 இருக்கு. அப்போ 160 அப்படின்னா 18 போட்டுடலாமா, அப்போ 8 போட்டுறேன். அப்போ ரிமைனிங் வந்து 4 இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து 2 வந்து. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 882 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தேர்ட் குவார்ட்டரில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஆட் பண்ணனா என்ன ஆகும் 2, இது ஆட் பண்ணா 12, இது ஆட் பண்ண அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1 இருக்கு. அப்போ 7 + 8 அப்படின்னா 15, ரிமைனிங் 1, இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 8 1, அப்போ 18,522 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,800. செகண்ட் குவார்ட்டரில் நம்ம கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 17,640. தேர்ட் குவார்ட்டரில் நம்ம கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18,522 வந்து தேர்ட் குவார்ட்டரில் வந்து. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 16,000 தான் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 16,000 போட்டு அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது வந்து 2,522 அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வந்து the compound interest is 16,000 for 9 months at 20% per annum compound quarterly அப்படின்னு போடும்போது 2,000 நமக்கு 522 கிடைச்சிடுது. ஸோ இந்த மெத்தடில் போடும்போது நமக்கு எத்தனை ஸ்டெப் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கண்டுபிடிக்கும் போது 2 ஸ்டெப், அப்போ மொத்தமாக 3. அடுத்த செகண்ட் குவார்ட்டர் கண்டுபிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப், 5 ஸ்டெப் ஆச்சு. அடுத்து வந்து 2 ஸ்டெப், அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 8வது ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இது அப்படியே போட்டுட்டே வர மாதிரி இருக்கு. காரணம் நம்ம இப்படி ஏன் போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16,000 சொல்லி 000 இருந்ததுனால இந்த மெத்தட் போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தமிழ் மீடியத்தில் போட்டால் இந்த மெத்தடில் போயிட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகுனா கேன்சல் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னா மேலே 105 105 105 கீழே 10 இருக்கு, 25 இருக்கு, மேலே 4 இருக்கு. ஈவன் அந்த 4ஐயும் நம்ம 10ஐயும் கூட அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 2 ஆகும் வந்து, இது வந்து 5 ஆகும். கரெக்டா? இப்போ 5 இருக்கு, இங்கே 25 இருக்கு, மேலே 2 இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணணும் அப்படின்னா மேலே 105 இருக்கு, கீழே 5 இருக்கு. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 கிடைக்கும் இதோட அடிச்சோம்னா வந்து. இப்போ மேலே 2 அப்படியே இருக்கு, இந்த 105 இங்கே 25 இருக்கு. இப்போ 25 அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 21 வரும், இங்கே கீழே திருப்பி 5 வரும். இந்த 5 எடுத்துட்டு போய் மேலே திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா 21 வரும். அப்போ கீழே இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ 2 21 21 21 வந்து. இப்போ 21 ஸ்கொயர் அப்படின்னா வந்து 441 நமக்கு தெரியும் வந்து. கரெக்டா? 441 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு 21 இன்ட்டு 2ன்னு இருக்கு வந்து. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 21 மல்டிபிள் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 441 அப்படியே தான் இருக்க போது. 2 மல்டிபிள் பண்ணால் 2 8 8ன்னு வரும். அப்போ 1 6 12 1 போட்டால் 9 926 வந்தது. இன்ட்டு 2ன்னு வரும் வந்து. அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன 2 12 ரிமைனிங் 1 2 × 2 4 4 + 1 5 2 × 9 வந்து 18 வந்து. ஸோ அப்போ 18,522 வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா 16,000 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,522 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்கே இருக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே 20% 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்ட முறையில் 16,000க்கு 9 மாதங்கள் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளோன்னா
2592 2522 அதான் நமக்கு ஆன்சராக இங்கே வந்திருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மெத்தட்லையும் போகலாம். வந்து இந்த மெத்தட் வந்து அந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது. காரணம் ஏன் அந்த மெத்தட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 16,000 சொல்லி 3 சைபர் இருக்கிறதுனால நம்ம வட்டியை வந்து கணக்கிடுறது ஈஸி, 5% கணக்கிடுறது ஈஸி அப்படி போகிறோம். ஸோ அதனால இந்த மெத்தட் வந்து போயிருக்கோம் வந்து. ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து இங்கே நிறைவு செய்கிறோம். ஸோ நாளைய வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் சம்லேருந்து பார்த்து நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து நாளைய வகுப்பில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, see you on tomorrow.